வெளி மாநிலத்திலேருந்து ஆட்சிட்டு வந்து கல்கத்தாவில் வந்து ஒத்தப்பத்தி நட்டையா மழையில் அப்படியே போயிட்டீங்க. வார்த்தைக்கு வேற முதலமைச்சர் மாவட்டம் சொல்கிறீங்க. வந்து பாருங்கய்யா, உங்கள் நம்பி தான் இருக்கோம். மத்திய அரசு எங்களை கண்டுக்கிறதே கிடையாது. மாநில அரசை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஒரு சைடில் நெல் நனைஞ்சு கிடக்குது, ஒரு சைடில் நட்டு இதேமாரி மோசம் கிடக்குது. எங்களோட நிலைமை பரிதாபத்தின் நிலைமையில இருக்கு பாருங்கய்யா. பாருங்க, இங்கே பாருங்க, மிதக்குது அப்படியே பாருங்க. ஒரு சைடில் பார்த்தா 10 ஏக்கர் நட்டோம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் டெல்டா மாவட்டமான திருவாரூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வயல்வெளிகளில் தண்ணீர் தேங்கி வெள்ளம் போல காட்சியளிக்கக்கூடியதை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜன், குளம் போல காட்சியளிக்கக்கூடிய வயல்களை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள் தரப்புல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது? மழை நிலவரம் என்னங்க? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக 35-40 நாட்களான இளம் சம்பா நெல்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருக்கண்டீஸ்வரம், தூத்துக்குடி, மணவாளம்பேட்டை, அதம்பாவூர், அச்சிதமங்கலம், சரபோஜி ராஜபுரம், வெள்ளை அதம்பார், மருவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 5000 ஏக்கர் இளம் சம்பா நெல்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி நெல்பயிர்கள் அழுக தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக நெல்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.